வணக்கம் வேந்தரின் கண்ணுறுங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் இடங்கள் தொகுதி பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு தொகுதி ஒதுக்கீடு, தஞ்சாவூர் தொகுதியில் போட்டி என அறிவிப்பு. சந்தேகத்துக்குரிய பணப்புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். மதுரை மக்களவை தேர்தலை மாற்ற இயலாது, தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தகவல். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு புதுச்சேரி மக்களவை தொகுதி உட்பட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தமிழகத்தில் போட்டியிடும் 9 தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் நடைபெற்றது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரும் காங்கிரஸ் குழுவினரும் பங்கேற்றனர். 2 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. எங்களுடைய 10 தொகுதிகளுக்கும் புதுவையை சேர்த்து கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் நாங்களும் இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், வாய்ப்புள்ள தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த உடன்பாடு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இனிமையானதாகவும் இருந்தது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக 20 மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் நாளை காலை 11 மணிக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் தொகுதிகளின் விவரங்களை கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிக்கிறார். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய நலனை கருத்தில் கொண்டு மாநில கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் செயல்படுவதாக கூறினார். மக்களவை தேர்தல் தொடங்கி உள்ளாட்சி தேர்தல் வரை இந்த கூட்டணி தொடரும் என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணியில் தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றதால் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10 லட்சத்திற்கும் மேல் உரிய ஆவணத்துடன் கொண்டு சென்றாலும் இதுகுறித்து வருமான வரித்துறையினரிடம் தகவல் அளிக்கப்படும் என கூறினார். சந்தேகத்துக்குரிய பணப்புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய தலைமை தேர்தல் அதிகாரி, வணிகர்கள் பாதிக்காத வகையில் சோதனை நடத்தப்படும் என தெரிவித்தார். தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக 9445467707 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் 180042566669 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் எனவும் கூறினார். During checking பண்ணும்போது any cash exceeding 50,000 if it is found in a vehicle, ஏதோ ஒரு வண்டியில் நம்ம பார்த்தா above 10 lakhs இருக்கு, பட் நம்ம ஒன்றும் சஸ்பிஷன் இல்லை, இது எலெக்ஷன் இதுக்கு இல்லை, ஒரு ஜென்ரல் இதில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் லார்ஜ் ஸ்கேல் கேஷ் டிரான்சாக்ஷன்னாக்க that will be informed to the IT department, it will not be seized. மதுரை மக்களவை தேர்தல் தேதியை மாற்ற இயலாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் எதிர்சேவை என திருவிழா நேரத்தில் மதுரையில் மக்களவை தேர்தலை நடத்தக்கூடாது என வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது கோயில் திருவிழாவுக்காக மக்களவை தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. சூழலை கவனத்தில் கொள்ளாமல் அதிகாரிகள் முடிவெடுப்பது நல்லதல்ல என்றும், விழா காலங்களில் தேர்தல் நடத்தினால் மக்கள் வாக்களிக்க வரமாட்டார்கள் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி நாளை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் அவருக்கு உத்தரவிட நேரிடும் எனவும் நீதிபதிகள் கூறினர். தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகள் முடிக்க பள்ளி கல்வித்துறை இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது.
மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 தொடங்கி மே 19 வரை நடைபெறுகிறது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 18 ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள 18 பேரவை தொகுதிகளுக்கும் அன்றைய தினமே வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தலை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளை ஏப்ரல் 12 முடிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 2018-19 கல்வி ஆண்டில் பள்ளி செயல்படும் கடைசி நாள் என ஏப்ரல் 12 மற்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். பலவீனமான பிரதமர் மோடி ஜி ஜின்பிங்கை பார்த்து பயப்படுகிறார் என்றும் இந்தியாவிற்கு எதிரான சீனாவின் நடவடிக்கை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் இருந்து வரவில்லை எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறவர் என்றால் ஜெய்ஷே முகமது இயக்க தலைவர் மசூத் அசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்கட்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத அமைப்புகள் இல்லாத நாடாக மாற்றினால் பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவும் சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்ளவும் இந்தியா தயார் எனவும் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார். தனது ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாமல் கடும் நிதி பற்றாக்குறையில் BSNL நிறுவனம் சிக்கி தவித்து வருகிறது என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1.70 லட்சம் ஊழியர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தனியார் செல் நிறுவனங்களை தாங்கி பிடிக்கும் மோடி அரசு நிறுவனத்தை தகர்த்துக் கொண்டிருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களோடு களமிறங்கி பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக அமமுக போராடும் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உண்மை குற்றவாளிகளை பிடிப்பதை விட்டுவிட்டு காவல்துறையை ஏவி மாணவர்களை தாக்குவது, கல்லூரிகளை மூடுவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் 90 லட்சம் ரூபாய் பறிமுதல். மாவட்ட ஆட்சியர் ஷில்பா தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் பியானோ வாசித்து 7 கோடி ரூபாய் பரிசு வென்ற தமிழக சிறுவன் இசை உலக தூதுவராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக A.R. ரகுமான் பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடந்த தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் என்ற இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழகத்தை சேர்ந்த லிடியன் நாதஸ்வரம் என்ற சிறுவனுக்கு 7 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. லிடியன் நாதஸ்வரத்துடன் இசையமைப்பாளர் A.R. ரகுமான் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய A.R. ரகுமான், லிடியனின் தந்தை அவருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததாக கூறினார். லிடியன் நாதஸ்வரம் ஒரு சர்வதேச பியானோ இசைக்கலைஞனாக வர வேண்டும் என நினைப்பதாக கூறினார். இசை பயில முடியாமல் சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளித்து வருவதாகவும் A.R. ரகுமான் தெரிவித்தார். இல்லன்னு சொல்லிட்டு இல்லாம லைக் whatever we can create as independent person ஒரு particular sector art music நாங்க பண்ணிருக்கோம். ஃபிலிம்ல பண்ணலாம், இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல பண்ணலாம், இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில பண்ணலாம், இன்னோவேஷன்ல பண்ணலாம். நம்ம நிறைய விஷயத்துல இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம இது பண்ண இந்தியாவில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில் ஒரு ஆர்ட் சென்டர் வேணும்னு இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸும் உயரணும். Instruments such as the drums, piano, tabla, guitar, bass guitar, mridangam, and I work in music software and I also sing. Practice for a long time, and I had so many plans to perform this competition, but there were just like 5 episodes. So the 5 episodes, I did whatever I know, but I had even more plans than that. If there was more episodes, I was ready to do it. திருநெல்வேலி மாவட்டத்தில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 90,94,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாகன சோதனையில் குட்கா, சேலை போன்ற 2,50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கண்காணிப்பு குழுக்களின் செயல்பாட்டினை கண்காணிக்கும் வகையில் அவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
Including, we have even said that even at times if you feel ARO, RO vehicle kuda nama check panna. There is absolutely no restriction or no condition. Sometimes we also check government buses. In a government bus la kuda even railway stations la kuda check பண்ணுவோம் depending on the information. அத மாதிரி தகவல் வந்தப்போ எல்லா இடத்துலயும் செக் பண்ணல. என்னன்னா பப்ளிக்கு inconvenience ஆகாம பண்றதுக்கு that is our so அதனால அந்த emergency vehicles, ambulances அந்த மாதிரி we don't stop. இதனிடையே மதுரை மீனாட்சி கல்லூரி அருகே பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 61,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. பணத்தை கொண்டு சென்ற சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த நீதி என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் 3 நாட்களாக பற்றி எரியும் காட்டுத் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் நேற்று பற்றிய காட்டுத் தீ வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. காற்றின் வேகத்தில் தீ மளமளவென பரவி 1000க்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. எரிந்த மரங்கள் சாலையில் விரிந்து கிடப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சத்தியமங்கலத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வாகனங்களும் சத்தியமங்கலம் சோதனை சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 50க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பரவி வருவதால் தீயை அணைக்கும் பணியில் மக்களின் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். வேதாரண்யத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீரை பருகிய 5 கிராம மக்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், கரியாப்பட்டினம், ஆயக்காரன்குளம், கருமப்புலம், அஸ்தியன்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட நீரை பருகிய குழந்தைகள், மாணவர்கள், பெரியவர்கள் என 500க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை அமைச்சர் OS மணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் தேதியை மாற்றக் கோரி மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திருநங்கைகள் மனு அளித்தனர். தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்த பின் பேசிய அவர்கள் ஏப்ரல் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா நடைபெற உள்ளதாக கூறினார். இதில் 4,95,000 திருநங்கைகள் கட்டாயம் கலந்து கொள்வார்கள் என்பதால் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். இதனால் தேர்தல் தேதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். சேலத்தில் தேர்தல் பறக்கும் படைகள் நடத்திய தீவிர சோதனையில் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 222 கிலோ துத்தநாக கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் அருகே சீலநாயக்கன்பட்டியில் நடத்திய வாகன தணிக்கையில் 1,72,000 பணமும், கருப்பூர் அருகே நடத்தும் ஆய்வில் 1,30,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. பெங்களூருவிலிருந்து சேலம் வந்த பேருந்தை ஆய்வு செய்த அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 222 கிலோ துத்தநாக கட்டிகளை பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வழக்கில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை கண்டித்து 2வது நாளாக அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர். பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி முழக்கம் எழுப்பினர். இப்படிப்பட்ட கொடூர வழக்கில் முறையான விசாரணை நடத்தாத அதிமுக அரசை கலைக்க வேண்டும் என்றும் மாணவிகள் ஆவேசத்துடன் கூறினர். பொள்ளாச்சி விவகாரத்தை கண்டித்து நாகப்பட்டினத்தில் மாணவர்கள் பேரணியை தடுத்த காவல்துறையினர் மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். முழக்கம் எழுப்பியபடி வந்த அவர்கள் ஆற்றுப்பாலம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் மாணவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. முரசு கட்சியினர் இரு பக்கமும் பேரம் பேசியபடியே இருந்ததால் சூரிய கட்சி பின்வாங்கியதைத் தொடர்ந்து காவி கட்சியின் தயவால் இலை கட்சியில் கடைசியாக போய் சேர்ந்து கொண்டதாம். புதிதாக உருவான கல்குறிச்சியான தொகுதியில் முரசு தலைவரின் மனைவியும் அவரது சகோதரரும் போட்டியிட விரும்புகிறார்களாம். தனக்கு தருவதாக கூறிவிட்டு பின்னர் தானே எடுத்துக்கொள்வதால் சகோதரியின் மீது வருத்தத்தில் இருக்கிறாராம் தம்பியானவர். தமிழ் திரையுலகில் தற்போது எந்த படத்திற்கு பூஜை போட்டாலும் அந்த படத்தில் காமெடி நடிகர்களில் முதல் இடத்தில் இருப்பவர் யோகி பாபு. தற்போது சூப்பர் ஸ்டார் நடிகர் நடிக்க உள்ள படத்திலும் யோகி பாபு நடிக்க உள்ளாராம். பொதுவாகவே நாயகனாகவும் காமெடியாகவும் நடிக்கும் பாபுவானவர் தற்போது 2 டஜன் படங்களை கையில் வைத்திருக்கிறாராம். இந்த நிலையில் சூப்பர் நடிகருடனான படத்தில் நடிப்பதற்காக பாபுவானவர் மும்பை செல்வதால் அவரை வைத்து படமெடுக்கும் இயக்குனர்கள் புலம்பி வருகிறார்களாம். சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி 200 நாடுகள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அபுதாபியில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் 200 நாடுகள் பங்கேற்கின்றன. 2019ஆம் ஆண்டுக்கான சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி இன்று தொடங்கி மார்ச் 21 முதல் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 200 நாடுகளில் இருந்து 7000 மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மேலும் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா முதன்முறையாக இந்த போட்டிக்கு பெண்களை அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் இருந்து 4 பேர் உட்பட இந்திய அணியில் இருந்து 21 பேர் சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் விளையாட உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளுக்கு அபுதாபியில் பிரம்மாண்ட மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 24,576 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,072 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 30 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,300 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதி பட்டியலை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாளை அறிவிப்பார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடுவோம் என G.K. வாசன் தெரிவித்துள்ளார். சந்தேகத்துக்குரிய பணப்புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவை தேர்தலை மாற்ற இயலாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் TV செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.